நம்ம அப்பாவை பத்ரா கொன்னுட்டா. கொன்னுட்டாளா? ஐயோ அக்கா, என்ன சொல்றீங்க நீங்க? ஏய், எதுக்கு வந்தியோ அதை செஞ்சு முடிச்சிட்ட. எங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார். நீ அதைத்தானே எதிர்பார்த்த. சாரி கார்த்திக், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிறுத்துடே. இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. நீ எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க எல்லாரையும் நீ அழிச்சிருவியோன்னு பயமா இருக்க. போ பத்ரா, இங்கிருந்து போ, போயிடு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. வெளியே போடி. இனி நீ என் வாழ்க்கையில கிடையாது. போடி. பத்ரா, இன்னும் நீ போலையா? இன்னும் எத்தனை பேரை நீ கொல்லான்னு இருக்க? ஒழுங்கு மரியாதை போயிடு. பத்ரா வந்துரு. பத்ரா வா வா. ஓடிடுற. நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிப்பட்ட மனுஷன் நம்பவே முடியல சார். நீங்க தான் தைரியமா இருக்கணும். மாப்ள, உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என் மனசே ஒடிஞ்சு போச்சு. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா எத்தனையோ பேர் விதியை மாத்தி எழுதியிருக்காரு. அவருக்கு போய் இப்படி இதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாப்ள. கடைசியா நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட நல்ல திடகாத்திரமா தானே இருந்தாரு. சம்பந்தி, நான் பழைய காசி விஸ்வநாதனா மறுபடியும் வருவேன்னு பெருமையா சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல பிள்ளைங்களை பெற்றிருக்கோங்கிற பெருமை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால் தாங்க முடியாது. இப்ப நாங்க என்ன மாமா செய்வோம்? ஏதாவது ஒண்ணுனா நாங்க எங்க அப்பா கிட்ட போய் நிப்போம். இப்ப அவர் இல்ல, நாங்க யாருகிட்ட போய் நிப்போம்? நல்லா இருந்த மனுஷனா இப்படி நம்மகிட்ட இருந்து பிரிச்சிட்டால அந்த பத்திரம். நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது மாப்ள.
நம்ம கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லை. மாமா, உங்களுக்கே தெரியும் எங்க குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையா. இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். இப்படி அப்பாவே போயிட்டாரா மாமா? இனி நாங்க என்ன மாமா பண்ணுவோம்? நீங்களே இப்படி உடைஞ்சு போய் பேசினா அப்புறம் உங்க அக்காக்கும் உங்க அம்மாவுக்கும் யார் ஆறுதல் சொல்றது? அக்கா யாருகிட்டயும் பேசாம இப்படி நிக்கிறாங்க மாமா. அப்பா இல்லாம அக்கா என்ன ஆயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. மாமா, ஓ உயிரே இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குதம்மா. என்னாலே தாங்க முடியல. நீ எப்படிமா தாங்கிக்கிட்டு இருக்க? ஏதாவது செய்யணுமா? என்னம்மா ஒண்ணுமே பேசாம இருக்கிற? இந்த பாருமா, உங்க அப்பா என்ன செய்வாரோ அவர் இடத்துல இருந்து அதை நீ செய்யணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். எங்க அப்பா எங்கேயும் போகல, இங்க என் கூட தான் இருக்காரு. நேத்து இந்நேரம் என் கூட பேசிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இல்லன்னு ஆயிடுமா மாமா? உண்மைதாம்மா, அவர் எங்கேயும் போல, இங்கதான் இருக்காரு. அவர் என்ன நினைச்சாரோ அத ஓ மூலியமா அவர் செஞ்சு முடிப்பார். அப்பா ஆ, ஒரு நிமிஷம். ஆ. என்னம்மா சம்பந்தி அம்மா இவ்வளவு இறுக்கமா இருக்காங்க? நேத்துல இருந்து யார்கிட்டயும் உமா அண்ணி பேசவே இல்லப்பா. இறுகி போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. எங்க அத்தையும் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இனிமே இந்த வீடு என்ன ஆகுமோ? இந்த பத்ரா இப்படி செஞ்சிருக்க வேண்டாம். ஏமா என்னமோ வீடியோ கால் அது இதுன்னு சொல்றாங்களே, அது என்ன? அத பத்தி பெருசா எதுவும் தெரியல. ஏதோ ஆதாரத்தை வச்சுதான் மாமாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறதா பத்ரா சொன்னா. ஆனா ஒண்ணு, அவ ஆதாரம் வச்சிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உமா அண்ணியோட கோவம் எல்லாம் இப்ப பத்ரா மேலதான். இப்ப பத்ராவோட வாழ்க்கை அவ்வளவுதான். இனி இந்த வீட்டுக்குள்ள பத்ரா நுழையவே முடியாது. எங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார். நீ அதைத்தானே எதிர்பார்த்த? வெளியே போடி. இனி நீ என் வாழ்க்கையில கிடையாத. போடி. பத்ரா, காலையில இருந்து அழுதுகிட்டு இருக்கிய, நடந்ததுக்கு நீ என்னமா பண்ண முடியும்? என்ன பேசுறீங்க? நல்லா இருக்கு நீங்க சொல்றது. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பத்ரா என்ன வேணும்னா செஞ்சா? அவ கடமையை தானே செஞ்சா? என்னமோ இவன் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருமே இவ்வளவு குறை சொல்றாங்க. அப்பா, நான் கடமையை தான் செஞ்சேன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. நான் வேணும்னே என் புகுந்த வீட்டுக்காரங்களை பழி வாங்குறேன்னு நினைச்சுப்பாங்க. ஊரு 1000 நினைக்கும் பத்ரா, அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஊரை பத்தி நான் யோசிச்சதே இல்லப்பா. ஆனா கார்த்தி இப்பதான் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு. பத்ரா, மாப்பிள்ள நிச்சயமா உன் மேல கோவமா தான் இருப்பாரு.
இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சியும் நீ எதுக்கு பத்ரா அவசரப்பட்ட? நான் அவசரப்படலம்மா, என்னோட கடமையை கரெக்டா தான் நான் செஞ்சேன். பாத்தியா, அது உனக்கே வினையா போயிடுச்சு. சுஜாதா, நீ ஏன் பத்ரா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கா. திரும்ப திரும்ப அவளையே குத்தம் சொல்லாத. ஏங்க, நீங்க 2 பேரும் நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் இனிமே நடக்க போறத நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். என்ன நடந்துரும் சுஜாதா? அவ என் பொண்ணு. அவர் ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பத்ராவை நான் பார்த்துப்பேன். என்னங்க நீங்க, உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரலாமா? நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிடுவீங்க போல இருக்கே. என் வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்ல சுஜாதா, என் மனசுல இருந்து வந்த வார்த்தை. பத்ரா புகுந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு பயந்து பணிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்பா, என்ன பேசுறீங்க? அவங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசிருப்பாங்க, நடந்திருப்பாங்க. இப்பவும் சொல்றேன், மாமாவை அரெஸ்ட் பண்ண போனதை நினைச்சு நான் வருத்தப்படல. ஆனா அவரோட உயிரே போனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அட விடுமா, அவருக்கு விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. என்னப்பா பேசுறீங்க? என்னோட மாமனார் இறந்து போயிருக்காரு. அதுக்கு காரணம் நான் தானே எல்லாரும் நம்புறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் உயிர் போனதை பத்தி நீங்க கவலைப்படவே மாட்டேங்கிறீங்க. என் மேல இருக்கிற அவ்வளவு பாசத்துக்கு முன்னாடி உங்க மனிதாபிமானம் செத்து போச்சாப்பா? என்னம்மா மனிதாபிமானம்? பொல்லாத மனிதாபிமானம். பொண்ண நடு ரோட்ல ரவுடி பசங்க வச்சு அடிக்க வச்ச மேல மனிதாபிமானம் வந்தா நான் மனுஷனாமா? என்னப்பா சொல்றீங்க? அம்மா, என்னமோ நடந்திருக்கு. நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல பத்ரா, அதெல்லாம் விடு. நம்ம அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாப்போம். இல்ல, என்ன நடந்தது? என்ன அடிச்சு காயப்படுத்தினதுக்கும் என் மாமனாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பத்ரா, நான் சொல்றேமா, உன்னை என் கண்ணு முன்னாடியே அடிச்சு போட்டு நீ பொழப்பியா மாட்டியான்னு உன்னை படுக்க வச்சது சாதாரணமா நடந்தது இல்லம்மா. உன்னோட மாமனார் ஏற்பாடு செஞ்ச ஆட்கள்மா அவங்க. சொந்த மருமகளையே அடிக்க ஆரம்பிச்ச அவர் மேல எனக்கு எப்படிமா மனிதாபிமானம் வரும்? ஆனா விதிய பாத்தியா, உன்னை வச்சே அவரை அரெஸ்ட் பண்ண வச்சது இப்ப உயிர் போயிடுச்சு. என்னங்க, ஏங்க உங்க புத்தி இப்படி ஆயிடுச்சு? போனவரு போயிட்டாரு. இனிமே பத்ரா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பத்ரா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் தானே சொன்னேன். இப்படி உளறி வச்சுட்டீங்களே. பத்ராவோட எதிர்காலம் என்ன ஆகும் நான் கவலைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. அம்மா, எனக்கு ஏமா அடுத்தடுத்து அதிர்ச்சி வருது? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நேர்மையா இருக்கிறது தப்பாமா? இத பார் பத்ரா, இத அப்படியே விடு. அதான் உனக்கும் நல்லது, உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என் மேல தப்பு இல்ல. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன்னு கார்த்திக் என்னால புரிய வைக்க முடியும். அது நடந்துட்டா போதுமா? எங்க அத்தையும் கார்த்தியும் என்ன புரிஞ்சுக்கிட்டா அது போதும். கார்த்தி பழைய மாதிரி இல்லம்மா. நான் போய் பேசினா கார்த்திக்கு புரியும். போறேம்மா, இப்பவே போறேன். என்னோட மாமனாருக்கு என் மேல கோவம் இருந்திருக்கும். ஆனா என்னோட மாமனாருக்கு நான் கடைசி சடங்கு செய்யணும். நான் போறேம்மா. பத்ரா, நீ ஏன் தனியா போகணும்? நானும் அப்பாவும் கூட வரோம். இப்ப நாம அங்க போறது சரியா வரும்னு எனக்கு தோணல பத்ரா. இதுவும் என் கடமை தான்ப்பா, குடும்பத்துக்கான கடமை. நான் போனப்பா. இல்லம்மா, அங்க போனா அசிங்கப்பட்டு தாமா வரணும். என்ன நீங்க, என்னதான் இருந்தாலும் பத்ரா அந்த வீட்டு மருமக. அது மட்டும் இல்ல, இறந்து போனவரு மறுபடியும் வரவா போறாரு? அவர் கொலைகாரனாவே இருக்கட்டுங்க, ஆனா அவர் நம்ம சம்பந்தி. நாம துக்கத்துக்கு போய் முறையெல்லாம் செஞ்சே ஆகணும். ஆமாமா, மாப்பிள்ளைக்காகவும் சம்பந்திக்காகவும் நாம போயே ஆகணுங்க. சரி, நான் வரேன். ஆனா அங்க உனக்கு ஏதாவது அவமானம் நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி நடந்தா கூட நீங்க எதுவுமே பேசக்கூடாதுப்பா. அதுக்கு எனக்கு வாக்குறுதி தரதா இருந்தா நீங்க வாங்க. இத பார் பத்ரா, நானும் அப்பாவும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். போதுமா? வா.
வெரி சாரி. மை டீப் கண்டோலன்சஸ் மேடம். இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல மேடம். எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா எங்களோட ஆழ்ந்த இரங்கல். உங்க எமோஷன் எனக்கு புரியுது. நாங்க மிஸ்டர் காசி விஸ்வநாதன் இறப்பை எதிர்பார்க்கல மேடம். உமா மகேஸ்வரி, இந்த நேரத்துல நான் வேற எதுவுமே பேச முடியாது. நீங்க இந்த துக்கத்துல இருந்து சீக்கிரம் வெளியில வரணும். மேடம், உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். நான் தான் மாயாதேவி. உங்க அப்பா கிட்ட என்னோட ப்ரொமோஷன் விஷயமா ஹெல்ப் கேட்டேன். அவர் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. நீங்க உடனே என்னோட ப்ரொமோஷனுக்கு ஏற்பாடு செஞ்சீங்க. இவ்வளவு வேலை செஞ்சோம் டிபார்ட்மெண்ட்ல என்னை யாரும் கண்டுக்காத போது நீங்க தான் என்ன சரியா அடையாளம் தெரிஞ்சு தூக்கி விட்டீங்க மேடம். உங்களை மறக்க மாட்டேன் மேடம். காசி சாரும் நீங்களும் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. சாரோட இறப்புக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் ஆபீசரே காரணமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கல மேடம். தனிப்பட்ட முறையில நான் அவமானப்பட்டதா உணர்றேன். ஐ எம் வெரி சாரி மேடம். அப்பா அடிக்கடி உங்களை பத்தி பேசுவாரு. மாயாதேவி ஒரு சின்சியர் ஆபீசர்னு உங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. மேடம், சார் என்னை பத்தி பேசியிருக்காருங்கிறதே எனக்கு பெருமைதான் மேடம். ஆனா அவர் அது நேரா சொல்லி கேட்க முடியாம போயிடுச்சேன் மேடம். ஆனா இந்த நேரத்திலையும் என்னை நினைவு வச்சு என்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கம். வணக்கங்க மேடம். உள்துறை அமைச்சர் சிவபாலன் வராரு. நான் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர் இப்படி சட்டுன்னு போவார்னு எதிர்பார்க்கலாமா? அவரா நம்மளை விட்டு போகல. அவரை போக வச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. எங்க அப்பா என் கண்ணு முன்னால கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு போராடினது நான் பார்த்தேன். கௌரவத்தை காப்பாத்த உயிரை விட்டுட்டாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க அமைதியா இருங்க, நான் விசாரிக்கிறேன். சார், இங்க வாங்க. உட்காருங்க. இவங்க கேள்விக்கு பதில் என்ன கமிஷனர்? ஒரு உயிரை ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து போக வச்சிருக்கீங்க. போனது சாதாரண ஆளா? காலையில இருந்து பேப்பர் மீடியா எதை பார்த்தாலும் இதே பேச்சாதான் இருக்கு. ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சுதான் இந்த அரெஸ்ட் நடந்தது. என்ன வீடியோ ஆதாரம்? இன்னைக்கு வீடியோவை வச்சு என்னெல்லாமோ வித்த காமிக்கிறாங்க. ஆம்பளைய பொம்பளையா காட்டுறான், பொம்பளைய ஆம்பளையா காட்டுறான். அது சரியான வீடியோ தானே செக் பண்ணீங்களா? சரி, இவ்ளோ பெரிய இடத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும்ல? சார், இது ஒரு விசாரணைக்காக செய்யப்பட்ட ஆக்ஷன் சார். உயிர் போச்சேயா? நீங்க விசாரணைன்ற பேர்ல யார வேணா கூட்டிட்டு போலாமா? காசி விஸ்வநாதன் ஐயாவை அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பத்திராட்ட சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்ப இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. சாரி சார். மா, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாமா? யோசிச்சு என்ன ஆக போகுது? எங்க அப்பா திரும்ப வந்து உமா மகேஸ்வரின்னு கூப்பிட போறாரா? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுமா. நான் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் கூட இருந்து என்னன்னு சரிங்க பாக்குறேன். சார். சார்,
கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும்.